தேவதையை கண்டேன். ஆகா, இப்போதாவது ஒத்துக்கொள்கிறாயா நீ முட்டாள்தான் என்று கேட்டான் பாலு. தனது தளிர் நாக்கை உதட்டோரம் கொண்டு வந்து அழகு காட்டி கலகலவென கிணுகிணுத்த அக்கா காஞ்சனமாலா, நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் முட்டாள் என்றால் இந்த முட்டாளின் அன்பு தம்பி படுமுட்டாளாகத்தானே இருக்கும். நீயே சொல் என்றாள். என்ன, நான் படுமுட்டாளா என்றான் பாலு தனது 15 வயது உடம்பை நெஞ்சை முறுக்கி கொண்டு. போடான் நோஞ்சான், நெஞ்சை முறுக்கினால் 6 பேக் என்று நினைப்பு வேறா? சோ, சரியான எலும்படி, எனக்கு தெரியாதா? ஏய், ஆனாலும் நீ அழகாய் இருக்கிறாய் என்பதற்காக என்னை ரொம்பவும் கிண்டல் அடிக்காதடி, பின் படாதபாடு படுவாய் என மிரட்டினான் பாலு. அது என்னடா படாத பாடு? கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் என்னை போட்டு வறுத்து எடுத்து விடுவாயா? சொல் பார்ப்போம். அது இல்லை, இது வேறு. வேறா? உன்னுடைய முக்கியமான ரெக்கார்ட் நோட்டுகள் எல்லாம் காணாமல் போய் கண்காணாத தேசத்திற்கு சென்றுவிடும். ஏய் ஏய், என் நோட்டுகளில் மட்டும் கை வைத்தால் அப்படியே உன்னை கையை முறித்து விடுவேன். ஆமாம், நீ அப்படி வந்து முறிக்கும் வரை என் கை பூ பறித்து கொண்டாயிருக்கும். உன்னை ஓங்கி தள்ளி புரட்டி எடுத்து விடாது. போடா நோஞ்சான், பேசுறதை பார். ஏய் என மறுபடியும் உருமினான் பாலு. என்னை இப்படி நோஞ்சான் அது இதுவென கிண்டல் அடித்தால் எனக்கு கெட்ட கோபம் வந்துவிடும் என்றான் மிரட்டலாய். அடாடா, கெட்ட கோபமா? அப்படியானால் இதுவரை வந்தது நல்ல கோபமா? போடான் நோஞ்சான், நோஞ்சான் நோஞ்சான் என்றவள். பார்த்தாயா, 1க்கு 3 முறை சொல்லிவிட்டேன், உன்னால் ஆக முடிந்ததை பார் என்றாள் சவால் விடுவதைப் போல். பாலு ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தவன் டபக்கென இறங்கி அவள் பக்கம் வேகமாய் அடிப்பது போல் வந்து பின் நிறுத்தி அவள் காதுகளில் உர்ரென வேகமாக கத்தி அவளுக்கு எரிச்சலூட்டினான். காதுகளை இறுக பொருத்தி கொண்டாள் காஞ்சனமாலா. ஐயோ, பேய் ஒன்று என் பக்கத்தில் நின்று கத்தி ரகளை பண்ணுது, யாராவது வாங்க, என்னை காப்பாத்துங்க என்றாள் போலியான பயக்குரலில். நான் பேய் இல்ல, பிசாசு, உன்னை அப்படியே கடிச்சு குதறிடுவேன். மறுபடியும் கைகளை விரித்து பாய்வது போல் அவளுக்கு பயம் காட்டினான் பாலு. மாலாவும் டக்கென விரிந்து பறந்திருந்த தனது கூந்தலை இருபுறமும் தூக்கி காட்டியவாறு, நானும் மோகினிதான், மோகினி பிசாசுதான், உன் இரத்தத்தை அப்படியே குடிச்சிருவேன் என்றாள் அவனைப் போலவே பயங்காட்டி கொண்டு. அதுதான் உன்னால் முடியாது என்றான் பாலு எதையோ யோசித்தவனாய். ஏன் முடியாது? என் ரத்தத்தில் தான் காரம் இருக்காதே. காரம் நிறைஞ்ச மிக்சர் காராபூந்தி என்று தான் ஒரு பிடி பிடிப்பாயே, காரம் இல்லாத என் ரத்தத்தை எப்படி குடிப்பாயாம்? அதற்கென்ன, வீட்டில் மிளகாய் பொடி டப்பா தான் இருக்கிறதே, அதில் கொஞ்சம் எடுத்து தூவினால் போதாதா? அதனால் அப்படி செய்து சர்ரென ஸ்ட்ரா போட்டு குடிப்பது போல் குடித்து விடுவேன். பின் நீ ரத்தமே இல்லாமல் பொத்தன கீழே விழுந்து விடுவாய். சரி, அப்படியே ஆனாலும் நீ என் இரத்தத்தை குடித்து அப்படியே அதனால் குண்டடித்து அசிங்கமாய் போய் விடுவாயே, பின் உன்னை பக்கத்து வீட்டு சேகர் மாமா கூட திரும்பி பார்க்க மாட்டார். ஓ, அப்படி போகிறதா கதை? அப்படியானால் வேறு வழியே இல்லை. அந்த சேகரின் அசடு வலிந்து அடிக்கடி பல்லிழக்கும் தொந்தரவில் இருந்து தப்பிக்கவாவது நான் உன் இரத்தத்தை குடித்தாக வேண்டும். வா, பக்கத்தில் வா. அவள் விரட்ட அவள் கையில் சிக்காமல் குடுகுடுவென ஓடினான் பாலு. மாலாவும் விடவில்லை. மேடையிலிருந்து ஓடி படிகளில் இறங்கி பின்புறத் தோட்டம் முற்றம் என சுற்றி சுற்றி ஓடினவனை லபக்கென ஒரு திருப்பத்தில் பிடித்து விட்டாள். ஆனால் இதையெல்லாம் தற்செயலாய் சமையல் கட்டில் இருந்து வெளிவந்த தாய் லட்சுமி பார்த்துவிட முகம் வெகுண்டாள். பாவாடை தாவணி போட்ட வயசு பொண்ணு அடக்க ஒடுக்கமாக இருக்காமல் இப்படியா ஓடி பிடிச்சி விளையாடுறது? எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் என அதட்டினாள். அப்படி சொல்லுங்கள் அம்மா, இவள் மோகினி பிசாசாம், என்ன விரட்டுவாளாம், ரத்தத்தை குடிப்பாளாம். பாலு நேரம் பார்த்து போட்டு கொடுக்க காஞ்சனமாலாவும் விடவில்லை. இதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் அம்மா, இவன் வேப்ப மரத்து பேயாம், என்னை கடத்தி குதறிடுவானாம், பாருங்கள்.
பல்லை வேறு வலித்து ஈயென காட்டுகிறான் என்றாள். அம்மா ஏதோ சொல்ல வாய் எடுப்பதற்குள் முன்புற ஹாலில் இருந்து கையில் தின பேப்பருடன் அங்கு தரிசனமானார் தந்தை சபேசன். அவர்கள் பேசியதையெல்லாம் அரைகுறையாய் காதில் விழுந்திருக்க, என்ன இது, பேய்களும் மோகினிகளுமா இங்கே வசிக்கின்றன என்றவர் அதே குறும்போடு மனைவியை பார்த்து, நீ ஒருத்திதான் அப்படி என்று நினைத்தேன், நீ பெற்ற குட்டிகளும் அப்படித்தானா என்றபடி சிரிக்க ஆரம்பித்தார். வந்துட்டீங்களா, என்னை கிண்டல் அடிக்காமல் உங்களால் இருக்க முடியாதே என அங்கலாயத்தவள். அப்பப்பா என்னை விடுங்க, எனக்கு நிறைய சமையல் வேலை இருக்குது, இந்த குட்டி பேய்களின் பஞ்சாயத்துக்கு நீங்கள் தான் லாயக்கு என்றபடி மீண்டும் சமையல் அறையில் புகுந்து கொண்டாள் அவள். என்னை பிரச்சனை உங்களுக்கு என்று விசாரணையில் இறங்கினார் சபேசன். அக்காவிற்கு முந்திக்கொண்டு படபடவென விவரித்தான் தம்பி. அப்பா, எனது தமிழ் பாடத்தில் இலக்கணம் பற்றிய ஒரு சந்தேகத்தை அக்காவிடம் கேட்டேன். பதில் சொல்ல தெரியாமல் திருவென விழித்தாள். காலேஜ் வரைக்கும் வந்துவிட்டாய், இது கூட உனக்கு தெரியவில்லையா? நீ சரியான முட்டாள் என்றேன். அதற்கு அவள், அக்காவான நான் முட்டாள் என்றால் தம்பியான நீ படுமுட்டாள் என்று கிண்டல் அடித்தாள். அவ்வளவுதான் விஷயம் என்றபடி மீண்டும் மாலாவின் பிடிகளிலிருந்து தப்பிக்கொண்டு என்னை பிடிபார்ப்போம் என ஓடினான். மறுபடியும் புலியாய் மாறி அவனை விரட்டப் போனாள் மாலா. சபேசன் சிரித்தபடியே அவர்களது விளையாட்டை பார்க்க லட்சுமி மறுபடியும் அடுக்கலையில் இருந்து வெளிவந்தவள் இந்த விரட்டும் காட்சியை பார்த்து வெகுண்டாள். நீங்களாவது அவளுக்கு புத்தி சொல்வீர்கள் என்று பார்த்தால் நீங்களும் கூட சேர்ந்து ரசிக்கிறீர்களே என கணவனை ஒரு சாடு சாடியவள் அதே வேகத்தில் ஓடி வந்த காஞ்சனமாலாவை வழிமறித்தாள். ஏண்டி, ஒரு வயது பெண், கல்லூரி படிப்பை முடிக்கப் போகிறாய், இன்னமும் ஐந்தாப்பு பையனுடன் சிறுபிள்ளை போல் விளையாடி கொண்டு உனக்கு புத்தியே இல்லையா என்றாள் சற்று அதட்டும் குரலில். காஞ்சனமாலாவோ சற்றும் அதில் பயம் கொள்ளாமல், ஐயோ அம்மா அம்மா என்றபடி ஓடிப்போய் அவள் கழுத்தை கட்டி கொண்டவள், எனக்கு நிஜமாகவே புத்தியே இல்லை அம்மா, இருந்த கொஞ்ச நஞ்ச புத்தியும் இந்த பாசக்கார கொழுப்பெடுத்த தம்பியுடன் சேர்ந்து நன்றாக மழுங்கடித்து போய்விட்டது. அதனால் இன்று மட்டும் கடனாய் உங்களிடம் உள்ள அபரிதமான புத்தியை எனக்கு கொடுத்து உதவுங்களேன் ப்ளீஸ், என் செல்ல அம்மா இல்லையா நீங்கள் என லக்ஷ்மியின் கன்னத்தை பிடித்து கொஞ்சியபடி சினுங்க மகளின் குறும்பில் கோபம் மறைந்து புன்னகை எழும்பியது தாய்க்கு. அந்த புன்னகையை அவசரமாய் மறைக்க முயன்றபடி, போடி குரங்கு என்றபடி அவளிடமிருந்து விடுபட்டு மீண்டும் சமையலறைக்குள் புகுந்தாள். பாலு ஓடியவன் திரும்பி, பார்த்தாயா, அம்மா கூட உன்னை புத்தி இல்லாத முட்டாள் என்று சொல்லிவிட்டாள், நான் சொன்னது சரிதானே என்க, உன்னை இன்று என்ன செய்கிறேன் பார் என மறுபடியும் அவனை விரட்ட ஆரம்பித்தாள் காஞ்சனமாலா. அவன் பாலுவோ அப்படியே வெளியில் ஓடிவிட்டு களைத்து போனவனாய் திரும்பி வந்து தந்தையின் காலடியில் உட்கார்ந்தாள் அவள். இப்படி ஆடி ஓடி சுட்டித்தனம் செய்வது தப்பா, நீங்களே சொல்லுங்களப்பா என்றாள். பரிவாய் அவள் தலையை வருடி சிரித்த சபேசன், தப்பே இல்லை கண்ணு என்றார். பின் அம்மா மட்டும் அடிக்கடி அப்படி சொல்கிறார்களே, அது அது பயமாய் நெஞ்சை உறுத்துகிறதே அப்பா என்றாள் சிறிது கலவரக் குரலில். அவள் கிடக்கிறாள், விடு, நீ எப்போதும் போல் விளையாடு செல்லம் என மறுபடியும் தலையை வருடி தட்டி கொடுக்க பயம் நீங்கவளாய் எழுந்து துள்ளி ஓடினாள் காஞ்சனமாலா. அவள் அப்படி சிட்டாய் போவதை ரசித்து பார்த்த சபேசன் முகத்தில் சட்டென இனம் புரியா கவலையொன்று படர ஆரம்பித்தது. தீவிர யோசனையோடு தலைகுனிந்தார் அவர்.